அனைவருக்கும் வணக்கம். போராடு, இவனால் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவன் எப்படி இதை செய்தான் என்று சொல்லுகின்ற முறை என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக 1/7/2024 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற BNS 2023 ஒரு புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரிவை பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 48. இது எந்த அத்தியாயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது புதியதாக என்று சொன்னால் சாப்டர் 4ல் ஆஃப் அபார்ட்மெண்ட் கான்ஸ்பிரசி அண்ட் அட்டெம்ப்ட். இது தனியாக ஒரு சாப்டர் கொடுத்துட்டாங்க. எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை இருக்குதுன்னு சொன்னால் 45 to 62. இப்போ இதுக்கு முன்னால் IPC 1860 இது எங்கே இருந்தது என்று சொன்னால் இப்போ சாப்டர் 5ல் இருந்தது 107 to 120 அபார்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கான்ஸ்பிரசிங்கள கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்றமுறு சதி எங்கே இருந்தது 5A சாப்டர் 5A 120A அண்ட் 120Bயில் இருந்தது. அட்டெம்ப்ட் என்பது இந்த லாஸ்ட் செக்ஷன் 23 சாப்டர் இருக்குல்ல, அதில் 23 சாப்டரில் லாஸ்ட் செக்ஷன் 511 செக்ஷனு இது 23 சாப்டரில் 511 அதில் இருந்தது. சரி, இந்த 48 என்ன சொல்கிறது என்றால் BNS 2023 அபார்ட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. அதாவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஒரு உடதையாக செய்கிறார் எங்கே இந்தியாவிலே. அப்படி என்றால் அதற்கான குற்றம் எவ்வாறு அமைகிறது இந்த BNS 2023 புதிய சட்டப்படி என்று சொன்னால் இதை பாருங்க. அப்படியே a person abates an offense within the meaning of this Sanhita who without and beyond India abates the commission of any act in India which would constitute an offense if commissioned in India. நாம் வழக்கம் போல இது ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் எவர் இன் அவர் மைண்டு. சரி, இப்போ பாருங்க, இது எக்ஸ் என்ற கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு நாடு. உதாரணத்துக்கு அமெரிக்காவோ லண்டனோ எங்கேயோ வெளிநாடு இது. இப்போது இவன் பர்சன் ஏ என்பவன் எங்கே இருக்கிறான், இந்த எக்ஸ் என்ற கண்ட்ரி வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் இவன் யார் பி இந்தியாவில் இருக்கிறான். இந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஏ என்பவன் இந்தியாவில் இருக்கின்ற பியை இன்ஸ்டிகேட் செய்து தூண்டி ஒரு குற்றத்தை செய்ய சொல்லி தூண்டுகிறான், அதற்கு உடந்தையாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குற்றம் எவ்வாறு அமையும் என்று சொன்னால் இவன் வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவிலே இருந்து இவரை இன்ஸ்டிகேட் செய்து தூண்டி அந்த குற்றத்தை செய்திருந்தால் எந்த குற்றமாக அமையுமோ அதே குற்றமாக தான் அமையும் என்று சொல்வதுதான் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள இந்த செக்ஷன் 48. இதற்கு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த உதாரணம் பார்த்தோம்னா நம்ம சொன்னது தான், அது அப்படியே ரீஇட்டேட் பண்ண மாதிரி இருக்கும். உதாரணத்தை பார்த்தலாம். இல்லஸ்ட்ரேஷன் என்னவென்றால் ஏ நம்ம சொன்ன மாதிரி தான், இவர் தான் ஏ, அதுதான் படவில் கொடுத்துருக்குறேன். ஏ இன் கண்ட்ரி எக்ஸில் இன்ஸ்டிகேட் பி டு கமிட்டிய மாடர்ன் இந்தியா. என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இங்கேருந்து சொல்லி இருந்து இது எக்ஸ் என்ற கண்ட்ரி வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஃபோன் பண்ணுறாரு, பி நீ இந்தியாவில் இருக்கலாம் ஒருத்தனே அவட போட்டு தள்ளிடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு விட்றா, நீ ஜெயில் கிடையாது போலீஸ் அரசு கிடையாது சொல்லிட்டு நம்ம தூண்டி அவரை அந்த கொலையை செய்து சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கு எந்த மாதிரி தண்டனை அமையும் என்றால் நான் இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த ஒருவரை தூண்டி இன்ஸ்டிகேட் செய்து தூண்டி அவரை கொலை செய்வதற்காக செய்தேன் என்று சொன்னால் எனக்கு என்ன தண்டனையோ என்ன குற்றம் எனக்கு மேடோட்டமோ அதே குற்றம் தான் நான் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து தூண்டி செய்தாலும் ஆகும் என்று சொல்கிறது மர்டர் இன் இந்தியா. ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபெட்டிங் மர்டர், அந்த குற்றத்தை அதாவது கொலையை செய்வதற்கு உடந்தையாக இருந்ததான குற்றம் என் மீது வரும். இதுதான் சொல்லுவதுதான் 48. இவ்வாறாக முதல்ல என்ன பண்ண தெரியுமா, நம்ம இந்த BSA BNSS 2023 இருக்கின்ற எல்லாம் நியூலி ஆர்டரு ஒமிட்டடு நான் முதல்ல அதை பார்த்துட்டாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வெரி கிளியராக. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய படிச்சுட்டு இருப்போம். இப்போ புதுசாக பார்க்கணும். அந்த வகையில் இன்று இந்த ஒரு செக்ஷனை தெரிந்து கொள்வோம். அடுத்த ஒரு செக்ஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.